சேனலுக்கே வணக்கம் உங்களுக்கே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க கேம்குள்ளே போயிடலாம். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு நாங்கள் கேம் விளையாடுறோம். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து எப்போவுமே கிராணியை பக் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் பக் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இல்லாட்டி நான் மறைஞ்சு போயிட போகிறேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் தேடினாலும் என்னோடய சேனல் நீங்கள் ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணாமல் அப்புறம் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நான் எப்போ வேணாலும் போகலாம். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சும்மா எப்படி கிராணி விளாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் என்னோடய மித்த கிராணி வீடியோஸையும் வந்து பார்க்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஸோ கிராணியை எப்படி பக் பண்ணும் நீங்கள் என்னோட எப்போவுமே பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து கிராணி வந்துருச்சுல, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெட்டு கீழே பெட்டு மேலே இந்த பட்டன் இருக்குல்ல அதை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ கிராணி வந்து பக் ஆயிரும் கைஸ். இருங்க, கொடுத்துட்டே இருப்போம். அவ்வளோதான், கிராணி பக் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னா இப்போ இந்த கீழே பெட்டுக்கு அடியில் போகிற பட்டன் பெட்டுக்கு மேலே வர பட்டன் இருக்கா, அந்த பட்டனை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கிராணி பக் ஆயிரும். சில டைம்ஸ் நீங்கள் ஸ்பீடாக பண்ணல அப்படின்னா வராது. எஸ், ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரில. நம்ம வாட்டுக்கு அப்படியே தேடுவோம். என்ன கைஸ்? ஸோ நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு வேலை என்னன்னா என்னோடய ஃபேமிலி சார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிச்சு. வாங்க அந்த கிராஸ் பவ் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறேன்னா இப்போ எங்கள் ஃபேமிலி, ஏதாவது ஃபேமிலின்னு இல்லை, இப்போ யாரெலாம் வந்து இந்த யூடியூப் சேனலுக்காண்டி பேசியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து அப்பப்போ வீட்டுக்கு வருவா. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறது, அப்போ என்ன வாயில் ஒரு பண்ணி அப்பப்போ நாங்கள் வந்து அவள் வாய்ஸ் வச்சு எடுப்போம். எஸ், ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பப்போ வந்து எடுப்போமா. அப்போ வந்து லில்லி வந்து ஒன்று இப்போ வந்து அவங்க அம்மா கண்டி எங்களையே திட்டி விட்டு போயிட்டாங்க. என்ன நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வாட்டுக்கு உங்கள் போகிற மக்கள் அப்படியே பண்ணுவீங்க, நான் என் பிள்ளையை கொடுத்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டாங்க. அதனால இப்போ லில்லி வந்து அவ்வளோவா நம்ம வீடியோவில் வந்து வரதே இல்லை. அப்புறம் வந்து நம்மளோட ஃபேமிலியில் சைரஸ் இருக்கா, அவள் வந்து என் கசின். அவள் ஒரு கேரளா குட்டிங்க. ஏன்னா அவள் கேரளாவில் தான் இருப்பாள். பிறந்தது கேரளா தான். சும்மா அந்த வெக்கேஷனுக்காண்டி என்னை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கா. அதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம். இப்போ வந்து அவளோட கேரளாக்கே போயிட்டா. அவளோட சொந்த ஊரான கேரளாக்கே போயிட்டா. ஏன்னா வந்து அவளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல. ஆமாங்க, அவளுக்கு வந்து ஜூன் 5 ஸ்டார்ட் ஆகிருக்குமோ என்னவோ தெரில. போயிட்டா சீக்கிரமாகவே. அவங்க அம்மா அப்பாவை விட்டு அவளும் எவ்வளோ நல்லா இருப்பா, நீங்களே சொல்லுங்களேன். ஸோ அப்புறம் டக்கு அப்புறம் இஃப்ரெண்டா இவங்கெல்லாம் வந்து நாளைக்கே ஊருக்கு கிளம்ப போகிறாங்கங்க. அதனால் இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட அவங்களால வரமாட்டாங்க. இன்னும் ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு. என்னடா வளர்ற அப்படின்னா நாங்கள் சொல்கிறது உங்ககிட்ட, அதாவது என்ன சொல்கிறது, ஸோ எப்படின்னா இப்போ நாளைக்கு அவங்க காலையிலே ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் பட்சத்தில் அப்போ அவங்க போயிடுவாங்க. ஸோ வந்து நான் என்னோட சொந்த கதையை சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்டாகவும் டக்குவும் பேசுவாங்க. நீங்கள் எங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒரு காமன் பீப்புள் மாதிரி நம்மளோட வீடியோஸில் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு பேர்ட் சீட் வந்து கிடச்சிருக்கு. இனிமேல் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி பேசுவேன்னா நான் வந்து கேமை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே பேர்ட் சீடை எடுத்துகிட்டு போகலாம். எங்கே போகிறோன்னா பேர்டுக்கு வைக்க தான். அதுக்கிட்ட இருக்கிற அதுக்கிட்ட என்னடா இருந்துச்சு மறந்துட்டேன் பாருங்களேன். மாஸ்டர் கீ இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு எஸ்கேப் பார்த்துட்டேன். நம்ம கோடு வந்து 1. நம்ம இப்போ கோடு பார்த்துட்டோம். கோடு வந்து நம்பர் 1.
ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ இஃப்ரெண்டா கொஞ்சம் நேரம் பேசுவான்னு நினைக்கிறேன். சரி, அவனை கூப்பிடலாம். ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோங்க. அதனால இப்போ வந்து நான் பேசுகிறேன். என்னோட பர்த்டே டேட் வந்து August 10, 2014. சரி, இப்போ வந்து எனக்கு இப்போதான் 5th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஹிஹி, நம்மலாம் இப்போ தேட போகிறோம். ஃப்ரெண்டா பாவங்க இந்த நான் ஓடியே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு போலங்க விளையாடுறதுக்கே. எனக்கு கூட சில டைம்ஸ் பயமாக இருக்கும். ஓகே, புக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து என்னை மிஸ் பண்ணுவீங்கன்னு. ஆனால் அப்பப்போ நாங்கள் வந்து விளையாடுறதுக்கு நாங்கள் வீடியோ கால் போட்டு இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேசணும்னா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயாவது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து உனக்கு கால் பண்ணுறோம், இல்லை சாரி, நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் ரிப்ளை பண்ணுங்கள் விளையாடணுமா வேணாமான்ட்டு, அதாவது பேசணுமா வேணாமான்ட்டு அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வேறு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எப்படியும் நாளைக்கு கிளம்பிடுவோம். எங்கள் அம்மா அவ்வளோ ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அதனால என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அப்போ வந்து August 10, 2014 நீங்கள் வந்து எனக்கு இப்போவே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வந்து விஷ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களோட நம்ம வந்து என்னோட அண்ணனோட பர்த்டே, எனக்கெலாம் ஒரு அண்ணன் இருப்பான். ஆக்சுவலி நான் வந்து இவங்களோட கசின்ஸ், ஓகேவா? ஸோ வந்து இஃப்ராக்காவோட அண்ணனோட பர்த்டே எப்போ வருதுன்னா June 18 வருது. நம்ம வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுற இடத்துல நான் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால நான் வந்து இருக்க மாட்டேன். இப்போ நம்ம
ஆஞ்சலினா வந்து ஸ்பைடர் கீயை கக்கிருச்சு. சரி வாங்க நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க, பண்ணலாமா வேண்டாமா? இன்னைக்கு வந்து பிரோஜனமா ஏதாவது ஒரு எஸ்கேப் நான் வந்து பண்ணிடுறேன். நீங்க கவலையே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து கண்டிப்பா என்னை மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, நம்ம கோடு வந்து நம்பர் 1 பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கலாம் அதை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? ஓகே, நீங்க பாக்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஆஞ்சலினா வேற வர வைக்கணும். சரி ஃபர்ஸ்ட் இதை இங்க போட்டுருவோம். ஆஞ்சலினா பாட்டுக்கு வரும். என்ன சொல்றீங்க? இதை போட்டுட்டேங்க. இப்ப நான் போய் இப்ப ஸ்க்ரூ ரென்ச் எடுத்துட்டு நம்ம போகலாம். நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு எஸ்கேப் பண்ணுவோமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஏன்னா நம்ம உருப்படியா எந்த பொருளுமே கண்டுபிடிக்கல. அதான் ஒரு பிரச்சனை. சரி வேணா நான் டெடியை வேணா கொண்டு வந்துடுறேங்க. என்ன சொல்றீங்க? டெடியை கொண்டு வந்து ஆஞ்சலினா வரும் போவோம். அதுவும் நம்மளை கோவப்படுத்தலாம். என்ன சொல்றீங்க? ஏங்க அதுவா? வாட்? ஏங்க நான் டெடியவே யூஸ் பண்ணலங்க, வந்துருச்சு. ஓ, நம்ம போட்டுட்டே இருந்தோம்ல, அதனால வந்திருக்கோம். அங்க நிக்குது பாருங்களேன் கால். நீங்க வந்து இந்த ஆஞ்சலினா கிட்ட விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க. எதுக்கும் அது இங்கிட்டோ இல்ல இங்கிட்டோ போச்சுன்னா கொஞ்சம் எட்டி பாருங்க, கால் தெரியும். ஏங்க நிக்குதுங்க, தெரியுதா? நீங்க அவ்வளவு வெளியே போயிடாதீங்க, வந்து புடிச்சிரும். அட எங்கதான் போதோ. இப்போ அதை வேற நம்ம வர வைக்கணும். நம்ம இப்படிலாம் போனோம், அது அப்படியே போச்சுன்னா எப்படிங்க? சரி எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேற பயமா இருக்குங்க. இந்த சைடு போச்சுன்னா தைரியமா போயிடுவேன். சரி நம்ம இஃப்ராக்கா கிட்டேயே கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? இஃப்ராக்கா கிட்ட கொடுத்துடலாமா இல்லை நான் பேசிட்டுமா? சரி நான் ஒரு 1 மினிட் கிட்ட பேசுறேன். இஃப்ராக்கா கிட்ட விளையாட கொடுத்துருவோம். சரி இஃப்ராக்கா வாங்கிட்டாங்க. எங்க அதுவா போதுங்க, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஆனா கொஞ்சம் டைம் ஆகுது. ஆஞ்சலினா என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போன்னு சொன்னா எங்க போகுது பாருங்க. அதை வர வைக்கணுமா? இப்ப வா வா, அப்படியே வா, அப்படியே போயிரு. இப்படி போ. நீங்க போக மாட்டேங்குதுங்க, ரொம்ப தொல்லையா இருக்கும் போல. எப்படிடா போச்சு? எங்க அங்க நிக்குதுங்க. சரி இருங்க, நான் டெடியவே கொண்டு வந்துக்கிறேன். ஏங்க டெடி தேவையில்ல போலங்க. வாட்? ஏங்க அது எந்த சைடுங்க பார்த்து குலைச்சிட்டு இருக்கு? ஐயா ஏங்க நம்மளை எங்கேயுமே போக விட மாட்டேங்குதுங்க, இங்கே நிக்குதுங்க பாருங்களேன். ஆஞ்சலினா எப்படி போச்சு? இப்படிதான் போகுது. நம்ம எங்க போனோமோ அங்கேயே போட்டோம். அதுல மண்டையில ஒரு கொண்டை வேற போச்சுட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. சரி வெளியவே வெயிட் பண்ணுவோம். இல்ல வேண்டாம், உள்ளே போயிடலாம். நான் டெடியை கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. காய்ஸ் நான் டெடியை கொண்டு வந்துட்டேன், பார்த்தாலே தெரியும். எங்க நிக்குதுங்க இப்ப பாத்தீங்களா? அதோட ஃபுல் கண்ணு ரெட்டா இருக்கு. ஏய் ஆஞ்சல், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் நீ இப்படி போலனா. உன் மரியாதைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. எங்க போதுங்க? இல்ல அங்கேதான் நிக்கி, தெரியுதா? ஆஞ்சலினோ அட பைத்தியக்காரி. எங்க எப்படி போகுது பாருங்களேன். நிறைய மக்களோட மனசெல்லாம் உடச்சிட்டு போகுதுங்க. நம்மளும் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்றது சொல்லுங்க? சரி இருங்க, அது நம்மளை துரத்துட்டோம். எவ்வளோ பொறுமையா வெயிட் பண்ணுது. ஐய ஓகே, நம்மளை பார்த்துச்சு. அட்லீஸ்ட் இப்படி போலாம்ல, அங்கேயே சுத்திட்டு கிடக்க. அதை வச்சு விளையாடலாமா? ஏய் ஆஞ்சல்,
ஏங்க எப்படிங்க போச்சு? சரி இருங்க, இது தூக்குவோம். ஏங்க வந்துச்சுங்க. நீ ஒழுங்கா போயிடு சரியா? அதோட கண்ணு ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அது போகுது ஆனா அங்கே நிக்கும் பாருங்க. எங்க நிக்கல, இதான் சான்ஸ், ஓடிடுவோம். நான் வந்து மித்த கேமர்ஸ் மாதிரிலாம் இல்லை, இஃப்ராக்கா மாதிரிலாம் நான் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பயம் உண்டு. ஸோ நம்ம கோடு பார்த்தது ஒன்னா. ஐயோ நம்மள துரத்திட்டு வந்திருக்குங்க. இது ஜஸ்ட் மிஸ் நான் சாத்தினேன். ஸோ நம்ம பார்த்த கோடு வந்து ஒன்று தானே, நான் மறந்துட்டேனே. ஒன்னாதான் இருக்கும். எங்க மில்லனுங்க, சம்திங் இஸ் இன்சைட். ஏங்க வாட் இஃப் ஐயோ இந்த ஆஞ்சலினா வேறங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கு. ஏஞ்சலினா செயின் கட்டர் வேற அங்கேயே போட்டு வந்துட்டோம். அது அப்புறம் கூட போய் இல்ல இப்பவே பார்த்துடலாம். அது அப்படிதானே போச்சு. ஆமாங்க, கட் பண்ணியாச்சு, தூக்கி போடுறாத. ஓகே இப்போ போலான்னு நினைக்கிறேன். இங்க இல்ல. ஓகே கைஸ், ஸோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்களேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஓகே இப்போ ஆஞ்சலினா வந்து நம்மளை பார்த்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே நின்றீங்கன்னா அது வந்து நம்மளை பிடிச்சிரும். ஸோ அதனால நம்ம வந்து இப்படி நிற்கணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே ஓடிடுவோம். சரி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆஞ்சலினாவா நானான்னு பார்த்துருவோம். செம்ம ஸ்லோவா வருதுங்க. என்னங்க இந்த ஆஞ்சலினா ஸ்பீடா வந்தா தெரியும்டா, அப்படிதானே உங்களுக்கு இருக்கு? ஆமாங்க எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க போய் தேடுறதுக்கு. அந்த ஆஞ்சலினா வேற ரொம்ப பயம் கொடுத்தது என்னைய. நம்ம போக வேண்டிய இடத்துலலாம் அது இருக்கு. இப்போ நான் எப்படி போக சொல்றீங்க என்னைய? பேட்லாக்கி வாங்க நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாங்க. கவலையே படாதீங்க, எது எடுத்தாலும் நான் இருக்கேன். ஐயோ ஏங்க நம்ம செயின் கட்டர் அங்க போட்டோமே போச்சு. நான் போய் அதை எடுத்துட்டு வரணுமா? ஐயோ சரி நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்றேன். காய்ஸ் இப்போ நான் வந்து இது எடுத்துட்டேன், செயின் கட்டர் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவே வந்து நாங்கள் பேசுறதுக்காண்டி தான். நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். கடைசியில் நான் வந்து சைரஸோட பர்த்டே டேட்டை வந்து ரிவீல் பண்ணிடுறேன். ஓகே நம்ம இந்த சைடு மூவ் பண்ணிடுவோம். ஆஞ்சலினா வரட்டும், நம்ம அப்படியே எஸ்கேப் பண்ணிடலாம். நாங்கள் வரல. ஐயோ கண்ட்ரோல் இல்லை பாடி, எனக்கு திடீர்னு கண்ட்ரோல் வரலங்க. ஓகே இப்போ வந்து நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். எனக்கே நினச்சா பெருமையாக இருக்குங்க, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி ஓகே ஓவர் சீன்லாம் இங்கே வேண்டாம். ஏங்க எனக்கு ஒரு டவுட்ங்க, இஃப்ராக்கா மேலே வெட்டினாங்களா இல்லையான்னு தெரியலையே. நம்மக்கிட்ட ஹேமர் இருக்கேங்க, இங்கோட காணோம் ஹேமரையே. சரி விடுங்க. ஓகே வாங்க இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம். ஓ ஏ ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிரோஜனமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்கேப் வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு பிரோஜனமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஆக்சுவலி இந்த வீடியோட மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேய் பிடிச்ச வீடியோ இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ சைரஸோட பர்த்டே டேட் வந்து என்னன்னா சைரஸோட பர்த்டே டேட் வந்து ஜூலை 14, 2014 அவளோட பர்த்டே டேட்டு. ஸோ அவளோட பர்த்டே வந்து வரும் அப்புறமா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.